Hi friends, I am Jaya. நம்ம இன்ஸ்டியூட்டில் யூஜிசி நெட் ஜேஆர்எஃப் டிஎன்செட் 2024 பிஜிடிஆர்பி பேப்பர் 2 இங்கிலீஷ் வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுல் கோர்ஸ் எடுத்து படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடலாம். பேப்பர் 1 ஆல்சோ கிளாஸஸ் ஆர் கோயிங் ஆன். பேப்பர் 1க்கும் வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த மாதிரி வந்து கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணுறோம். ஸோ ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணிவிட்டு பிஒய்க்யூஸ் ரீசன்ட் பிஒய்க்யூஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு கிராக் த எக்ஸாம். இந்த பேட்டர்னில் தான் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா கிளாஸ் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ டுடே இன்றைக்கி வந்து கிளாஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் வந்து எம்சிக்யூஸ். ஸோ சீரீஸ் வரிசைப்படி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீரீஸ் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். டுடே வி ஆர் கோயிங் டு லுக் அட் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் எம்சிக்யூஸ் சீரீஸ் 1. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த கிளாஸ். So first question, the Spanish Armada was defeated in the year. So the Spanish Armada defeated in the year. Which year the Spanish Armada was defeated by who? The England. Okay, so 1755, B 1688, C 1588, D 1455. The answer is 1588 is the correct answer. Option C is the correct one. So first we know about the historical background of that period. So அந்த பீரியடோட historical background வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ in 1558 வந்து யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க? இங்கிலாந்து வாஸ் ரூல்டு பை குயின் எலிசபெத் 1. ஸோ குயின் எலிசபெத் தான் வந்து என்ன பண்ணுறாங்க? ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ 1588 குயின் எலிசபெத் ரூல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து எந்த டைனாசிட்டியை சேர்ந்தவங்க? குயின் எலிசபெத் 1 அப்படிங்கிறவங்க வந்து டியூடர் டைனாசிட்டி. ஓகேவா? ஸோ இவங்களுடைய வந்து ரிலிஜன்னா ப்ரொட்டஸ்டான்டிசம். ஸோ கத்தாலிசம் அண்ட் ப்ரொட்டஸ்டான்டிசம் இந்த ரெண்டு இருக்குது. ஆனால் இவங்க டியூடர் டைனாசிட்டி தான் வந்து ப்ரொட்டஸ்டான்டிசம் அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே இங்கிலாண்டில் வந்து குயின் எலிசபெத் 1 வந்து ரூல் பண்ணுறாங்க. அதே இது ஸ்காட்லாண்டில் வந்து ஃபுல்லாமே என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கத்தோலிக்கு. சரியா? ஸோ அந்த மேரி ஆஃப் ஸ்காட்லாண்டை வந்து ரூல் பண்ணுறது மேரி. ஸோ அப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு டிஸ்பியூட் வந்து இருந்துகிட்டு இருக்குது. மேரி வந்து எந்த டைனாசிட்டியை சேர்ந்தவங்கன்னா ஸ்டூவர்ட் டைனாசிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ இப்போ வந்து மேரிக்கும் எலிசபெத்துக்கும் வந்து டிஸ்பியூட் இருக்கிறதுனால இந்த மேரி ஆஃப் த ஸ்காட்லாண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் குயின் எலிசபெத்துக்கு வந்து ரொம்ப வந்து டிசன்ட் பண்ணணும், அவங்கள வந்து க்ரௌன்லேருந்து தூக்கணும், அவங்கள வந்து க்ரௌனில் வந்து ரூல் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிஸ்பியூட் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து யார் தெரிஞ்சுக்கிடுறாங்க அப்படின்னு சொன்னால் குயின் எலிசபெத் வந்து தெரிஞ்சுக்கிடுறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க? மேரி ஆஃப் ஸ்காட்லாண்டை வந்து மேரியை வந்து என்ன பண்ணிடுறாங்க? அசாசினேட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்கள வந்து கொன்றாங்க. ஸோ இந்த இதில் வந்து இப்போ வந்து அப்போ வந்து ஸ்காட்லாண்டுக்கும் இங்கிலாண்டுக்கு தானே ப்ராப்ளம் இருக்கும். ஏன் ஸ்பானிஷ் ஆர்மேடா வர்றாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்காட்டிஷ் அண்டு ஸ்பானிஷ் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ரிலீஜியஸ் அஃபினிட்டி இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே கத்தோலிசிசம். ஸோ அந்த அஃபினிட்டியால் தான் என்ன பண்ணுறாங்க? ஸ்பானிஷ் ஆர்மி வந்து வர்றாங்க. ஸோ யாருடைய தலைமையில்? ஸ்பானிஷ் டியூக் மெடினா சிடோனியா அப்படிங்கிறவருடைய தலைமையில் வந்து 1588 ஆகஸ்டில் வந்து இங்கிலாண்டை வந்து இன்வைட் பண்ணுறதுக்காண்டி வர்றாங்க. ஸோ எத்தனை ஷிப்ஸ் ஆகுனா 130 ஷிப்ஸ் வந்து ஃப்ளீட்டோட யார்? ஸ்பானிஷ் வந்து அங்கேருந்து படையெடுத்துட்டு இங்கிலாண்டுக்கு வர்றாங்க. ஸோ இங்கிலாண்டில் இருக்கிற அந்த கேனல்ஸில் இருக்கிற அந்த நேவிகேஷன் ஃபுல்லாமே யாருக்கு தெரியும்னா இங்கிலாந்து ஆர்மிக்கு வந்து தெரியும். ஸோ அவங்களுடைய நேவி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரோம்ஸு எந்த நேரத்தில் வந்து எந்த மாதிரி வந்து ஸ்ட்ரோம்ஸ் வரும், எந்த சைடு காத்தடிக்கும், இதெல்லாமே வெல்வர்ஸ்ட் இன் த நேவிகேஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆர்மி. ஸோ இங்கிலீஷ் ஆர்மிக்கு வந்து அந்த நேவிகேஷன் தெரிஞ்சதுனால என்ன பண்ணிட்டாங்க? ஸ்பானிஷை வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்பானிஷ் ஆர்மேடா டிஃபீட் ஆனதுனால இங்கே வந்து யார்? குயின் எலிசபெத் வந்து இங்கிலாந்து வந்து வின் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ஸ்பானிஷ் ஆர்மேடாவுடைய பேக்ரவுண்ட், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ நத்திங், மேரி அண்ட் குயின் ரெண்டு பேருமே ரைவல். ஸோ இதில் வந்து மேரிக்காண்டி யார் வர்றாங்க? ஸ்பானிஷ்லேருந்து 130 ஷிப்ஸோட டியூக், ஸ்பானிஷ் டியூக் யார்? மெடினா சிடோனியா அப்படிங்கிறவர் வந்து படையெடுத்துட்டு வர்றாரு. இங்கிலாண்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு வர்றாரு. ஆனால் என்ன பண்ணப்படுறாங்க? அவங்கள வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க இங்கிலீஷ் நேவிகேஷன். ஸோ தட்ஸ் ஆல் த பேக்ரவுண்ட். ஓகே, லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So the Old English epic. So Old English epics
ஓல்டு இங்கிலீஷ் எப்பிக் வந்து எது அப்படிங்கிறத இந்த கொஸ்டின். ஓகே, ஆப்ஷன் ஏ ஜுடித், ஆப்ஷன் பி பியோவுல்ஃப், ஆப்ஷன் சி சீஃபேரர், ஆப்ஷன் டி ஃபீனிக்ஸ். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் ஓல்டு இங்கிலீஷ் எப்பிக். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் நம்ம வந்து பேசிக்காக வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கும்போது, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கும்போது என்னது ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்லேருந்து படிக்கணும். ஓல்டு இங்கிலீஷு, மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ். ஓகேவா? ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொன்னால் எப்போ அப்படின்னு சொன்னால் 450 to 1066 வரைக்குமே ஓல்டு இங்கிலீஷ் பீரியட். ஓகேவா? ஸோ அந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் இப்போ வந்து 449 தான். ஸோ அதை வந்து 450, 1066 1100 அப்படின்னு வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட். அந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் வந்து என்ன எப்பிக் இருந்தது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அப்போ ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் வந்து யார் ஆக்சுவலாக வந்து பிரிட்டன்ஸ் வந்து பிரிட்டன் அப்படிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களுடைய இன்ஹெபிட்டன்ஸ் யார் அப்படின்னு சொன்னால் பிக்ஸ் தான் அவங்களுடைய இன்ஹெபிட்டன்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க அந்த பிரிட்டனில் உள்ள அவங்க அந்த நாட்டுக்குரிய மக்கள் யாருன்னா பிக்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த பிக்ஸை வந்து அதுலேயும் ரிபல்லியஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ட்ரைப்ஸ் எல்லாம் வர்றாங்க. எங்கேருந்து? ஜெர்மனிலேருந்து ட்ரைப்ஸ் வர்றாங்க. ஆங்கிள், சாக்சன், ஜூட்ஸ். இவங்க 3 பேருமே இங்கே வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பிளேஸாக ஆக்குப்பை பண்ணி ஆங்கிலோ சாக்சன் பீரியடாக வந்து அவங்க மாற்றிக்கிடுறாங்க. ஸோ ஆங்கிலோ சாக்சன் பீரியட் ஆர் த ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு அந்த பீரியட் 450 to 1100 வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த பீரியடில் இருந்த எப்பிக் எது அப்படிங்கிறத நமக்கு இந்த கொஸ்டின். ஸோ எப்பிக் என்னது? பியோவுல்ஃப். ஸோ பியோவுல்ஃப் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ இந்த பியோவுல்ஃப் அப்படிங்கிற ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து 2 parts. இட் இஸ் a 2 parts ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எப்போ எழுதப்பட்டது? பியோவுல்ஃப் அப்படிங்கிற ஸ்டோரி வந்து ரிட்டன் இன் ப்ராபப்ளி 7th century ADயில் எழுதியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரி? இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்காண்டினேவியன் ஸ்டோரி. இது வந்து ஒரு ஸ்காண்டினேவியன் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான் இந்த பியோவுல்ஃப். ஸோ இதில் வந்து கீட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ட்ரி. கீட்டிஸில் வந்து ஒரு ஹீரோ இருக்கான். அவனுடைய பேர் தான் வந்து என்னதுன்னா பியோவுல்ஃப். ஓகே, ஸோ த பியோவுல்ஃப் எப்பிக் ஹேஸ் 2 parts. இதில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து கீட்டிஸ் ஹீரோ பியோவுல்ஃப் என்ன பண்ணால் கில்ஸ் கிரண்டல் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டரை வந்து என்ன பண்ணுறான், மர்டர் பண்ணுறான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டில். எதுக்காண்டி வந்து கிராண்டல் அப்படிங்கிற மான்ஸ்டரை வந்து கில் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் டேனிஷ் கிங் டாத்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து டேனிஷ் கிங்காக இருக்கார். அவரை வந்து இந்த கிரண்டல் அப்படிங்கிற மான்ஸ்டர் வந்து அவருடைய ஒரு ஹாலில் ஹியோராட் அப்படிங்கிற ஒரு மீடு ஹாலில் வச்சு அட்டாக் பண்ணுது. ஸோ இதை கேள்விப்பட்டு டேனிஷ் கிங் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அதை கேட்டுட்டு தான் இந்த கீட்டிஸ் ஹீரோ பியோவுல்ஃப் வந்து அந்த மான்ஸ்டர் கிரண்டலை வந்து என்ன பண்ணுறான், கொன்னுடுறான். ஸோ அதே மாதிரி மான்ஸ்டர் கிரண்டலுடைய மதரு வந்து என்ன பண்ணுறா, ரிவெஞ்ச் பண்ணுறா. ஸோ அவளையுமே என்ன பண்ணிடுறாரு, மர்டர் பண்ணிடுறாரு. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து ரிசம்பிளன்ஸாக நம்ம வந்து இப்போ ஷேக்ஸ்பியருடைய ஒரு பிளேயில் கூட இதே மாதிரி ஒரு ரிசம்பிளன்ஸ் ஸ்டோரியை வந்து பார்க்கலாம். த டெம்பஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து ஆக்சுவலாக வந்து ஸோ டெம்பஸ்ட்லானா என்ன பண்ணுவார்னா கேலிபனை வந்து இவருக்கு வந்து ஸ்லேவாக வச்சுக்கிடுவார். அவனுடைய அம்மா சைக்கோரெக்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து கொண்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இதுவும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் த கிரண்டல் மான்ஸ்டரை வந்து பியோவுல்ஃப் யாருன்னா ஒரு கீட்டிஸ் ஹீரோ. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அந்த கிரண்டல் மான்ஸ்டரை வந்து மர்டர் பண்ணிடுறான். யாருக்காக? டேனிஷ் கிங் கிராத்கர் அப்படிங்கிறவருக்காண்டி. ஏன் அப்படின்னு சொன்னால் ஸோ கிராத்கரை வந்து இந்த கிரண்டல் வந்து எங்கே ஹியோரட் அப்படிங்கிற ஒரு மீடு ஹாலில் வச்சு அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்து அதை வந்து மர்டர் பண்ணிடுறான். ஸோ செகண்ட் பார்ட் எப்போ செட் ஆகுதுன்னா ஆஃப்டர் 50 years, ஒரு 50 years பேக் வந்து செகண்ட் பார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நவ் பியோவுல்ஃப் இஸ் கிங்.
கிங் ஆஃப் கீட்ஸ். ஸோ இப்போ பியோவுல்ஃப் என்ன பண்ணுறான்னா கீட்ஸோடைய கிங்காக இருக்கிறான். ஓகேவா? ஸோ அப்போ பியோவுல்ஃப் வந்து இப்போ என்ன நடக்குது, அவங்களுடைய அந்த கீட்ஸ் அப்படிங்கிற கண்ட்ரியில் வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு ஃபயர் பிரீதன் ட்ராகன் வந்து எல்லாரையுமே அழிச்சிட்டு இருக்குது. ஸோ அந்த ஃபயர் பிரீதன் ட்ராகனை என்ன பண்ணுறான், இந்த பியோவுல்ஃப் வந்து என்ன பண்ணுறான், அட்டாக் பண்ணி அதை வந்து மர்டர் பண்ணிடுறான். ஸோ அந்த ஃபைட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு யாருக்கு பியோவுல்ஃப் வந்து ரொம்ப வந்து வூண்டாயிடுறான். ஸோ வூண்டாகி இறந்துடுறான். இருந்தாலுமே அந்த ஃபயர் பிரீதன் மான்ஸ்டரை வந்து கொலை பண்ணிடுறான், மர்டர் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவனும் வந்து அந்த ஃபைட்டில் வந்து ரொம்ப வூண்டாதனால என்ன பண்ணிட்டான், இறந்துட்டான். ஸோ செகண்ட் பார்ட் வந்து என்ன எப்படி எண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவனுடைய பியோவுல்ஃபுடைய சாரோஃபுல் பரீட் அந்த மாதிரி வந்து எண்ட் ஆகுது. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியுடைய கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஓல்டு இங்கிலீஷ் எபிக் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம வந்து எதை எழுதணும் அப்படின்னு சொன்னால் பியோவுல்ஃப். ஓகேவா? ஸோ இட் இஸ் ரிட்டன் இன், ஸோ ஆத்தர் யார் அப்படின்னு தெரியல. இது வந்து எந்த பேஸ் பண்ண ஸ்டோரி அப்படின்னா ஸ்கேண்டினேவியன் பேஸ்டு ஸ்டோரி. ஓகேவா? ஸோ இது வந்து பரோக் டிக்சன் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பியோவுல்ஃபோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து 20th century ரைட்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒர்க்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சாசர்ஸ் கேண்டர்பரி டேல்ஸ் பேஸ்ட் ஆன், சாசருடைய கேண்டர்பரி டேல்ஸ் அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ண ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அரிஸ்டோஸ் ஆர்லாண்டோ ஃபியூரிசோ, டேன்டிஸ் டிவைன் காமெடி, பொக்கேசியோஸ் டிகேமரான், மாண்டேஜின் எஸ்ஸேஸ். ஓகேவா? ஸோ இவங்க 4 பேருமே இட்டாலியன் ரைட்டர்ஸ். ஓகேவா? அரிஸ்டோ, டேன்டே, பொக்கேஷியோ இவங்க 3 பேருமே இட்டாலியன் பொயட்ஸ். ஸோ மாண்டேஜின் இட்டாலியன் எஸ்ஏயிஸ்ட். ஓகேவா? ஸோ இவங்க 4 பேருமே இட்டாலியன் நாட்டை சேர்ந்த ரைட்டர்ஸ். ஸோ இதில் வந்து எந்த ஒர்க்கு வந்து கேண்டர்பரி டேல்ஸை பேஸ் பண்ண ஒர்க் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ சாசஸ் த கேண்டர்பரி டேல்ஸ் பேஸ்ட் ஆன் பொக்கேஷியோஸ் த டிகேமரான். ஸோ பொக்கேஷியோவுடைய டிகேமரான் அப்படிங்கிறது தான் இதனுடைய பேஸான ஸ்டோரி. பொக்கேஷியோவுடைய டிகேமரானை பேஸ் பண்ணி தான் கேண்டர்பரி டேல்ஸ் வந்து சாசர் வந்து எழுதியிருப்பார். ஸோ இந்த கேண்டர்பரி டேல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ ஒரு பில்கிரிம்ஸ் குரூப் ஆஃப் பில்கிரிம்ஸ் என்ன பண்ணுறாங்க, குரூப் ஆஃப் பில்கிரிம்ஸ் கோ டு த ஸ்ரைன் ஆஃப் செயின்ட் தாமஸ் பெக்கெட் அட் கேண்டர்பரி கத்தீட்ரல். ஸோ ஒரு 29 பில்கிரிம்ஸ் வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா ஸ்ரைன். ஸோ யாருடைய ஸ்ரைனுக்கு போகிறாங்கன்னா செயின்ட் தாமஸ் பெக்கெட். ஸோ அங்கே போயிட்டு வந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், நம்மளுடைய ஏதாச்சும் டிசீஸ் இருந்தால் கூட க்யூர் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிலீஃப். ஸோ அதுக்காண்டி வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே போகிறாங்க. 29 பில்கிரிம்ஸ் போகிறாங்க. ஸோ அதில் வந்து இன்க்ளூடிங் யார் யார் இருக்காங்கன்னா ரைட்டர் மீன்ஸ் பொயட் இருக்கார், இன்னொருத்தர் வந்து அவரோட ஹாஸ்ட் ஒருத்தர் இருக்கார். அந்த பில்கிரிம்ஸ்க்கு வந்து யார் ஹாஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களும் இருக்காங்க. ஸோ அப்போ 29 பில்கிரிம்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து பில்கிரிம்ஸ் வந்து 29 பில்கிரிம்ஸ்க்கு வந்து ஒரு ஹாஸ்ட் இருக்கார். அவர் பேர் வந்து ஹாரி பெய்லி. ஸோ அந்த ஹாரி பெய்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. ஸோ ஒவ்வொரு பில்கிரிமும் வந்து என்ன போகும்போது வந்து ஆன் த வே போகும்போதும் வந்து 2 ஸ்டோரிஸ் சொல்லணும், ரிட்டன் த பேக் திரும்ப வரும்போது 2 ஸ்டோரிஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆத்தரோட 30 ஆயிடுச்சு. 30 ஸோ அங்கே வந்து எல்லாருமே வந்து எங்கே இப்போ வந்து குரூப் ஆஃப் பில்கிரிமேஜ் ஆர் கேதர்ட் இன் த டாபோர்ட் இன் அப்படிங்கிற ஒரு இன்னில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆனால் மொத்தமே 24 ஸ்டோரிஸ் தான் வந்து சொன்னாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாமே எல்லாருடைய ஸ்டோரி ரொம்ப பேர் வந்து ஸ்டோரிஸை சொல்ல இன்கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டோரி இது முடிஞ்சது. ஸோ இப்போ இந்த 24 ஸ்டோரிஸில் வந்து 24 ஸ்டோரிஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 29 பில்கிரிம்ஸ் போயிருக்காங்க. நமக்கு இங்கே வந்து ப்ரலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 21 பில்கிரிம்ஸோடைய ஃப்ரேம் நெரேட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 21 பில்கிரிம்ஸோடைய டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? பென் ஸ்கெட்ச் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னா 21. ஸோ இந்த 29 பில்கிரிம்ஸ்க்கு வந்து யார் ஹாஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஹாரி பெய்லி.
ஸோ இதில் வந்து 23 பில்கிரிம்ஸ் தான் வந்து ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எத்தனை ஸ்டோரிஸ் சொல்லியிருக்காங்க? 24 ஸ்டோரிஸ் ஒன்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சாசர் த பொயட் வந்து 2 ஸ்டோரிஸ் வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய ஸ்டோரிஸ் என்ன? டேல் ஆஃப் சர் தோப்பாஸ் அண்ட் டேல் ஆஃப் மெலிபீஸ். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து யார் பிகின் பண்ணுறா அப்படின்னு சொன்னால், யார் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரி டெல்லிங் சொல்கிறா அப்படின்னு சொன்னால் த நைட் அப்படிங்கிறவர் தான். சரியா, ஸோ இதில் வந்து எப்படி 3 விதமான மக்கள் வந்து போகிறாங்க. ஒருத்தங்க வந்து நைட் குரூப் போகிறாங்க, இன்னொருத்தங்க வந்து யாருன்னா ரிலீஜியஸ் குரூப் போகிறாங்க, லேமென்ஸ் போகிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 29 பில்கிரிம்ஸ் வந்து எங்கள் டேபோடியனில் சவுத் வார்க் அப்படிங்கிற இடத்துல எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? கூடியிருக்காங்க. ஸோ இது 29 பில்கிரிம்ஸு. அதோட எக்ஸ்ட்ராவாக யார் 2 பேர் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இன்க்ளூடிங் ஆத்தர் அண்ட் த ஹோஸ்ட் ஹாரி பெய்லி. ஸோ அப்போ அவங்க 2 பேரை சேர்க்கும்போது டோட்டலாக எத்தனை பேர் வருவாங்க? 31. ஓகேவா, ஸோ ஒன்லி பில்கிரிமேஜ்னு கேட்டால் மட்டும், பில்கிரிம்ஸ்னு கேட்டால் மட்டும் 29. ஸோ இன்க்ளூடிங் ஆத்தர் அண்ட் ஹோஸ்ட் அப்படின்னு சொன்னால் 31. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கேன்டர்பரி டேல்ஸில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா டு யூ read and search. Okay, next question. Let's go to the next question. The Ecclesiastical History of English Race written by. So this work was written by who? The Ecclesiastical History of English Race. ஸோ அப்படின்னாலே என்னது? இங்கிலீஷ் ரேஸோடைய ஹிஸ்ட்ரியை பற்றி எழுதினவங்க யார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வெனரபிள் பீட், ஆப்ஷன் பி கிங் ஆல்ஃப்ரட் த கிரேட், ஆப்ஷன் சி சைனி வுல்ஃப், ஆப்ஷன் டி ஆல்ஃப்ரிக். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் option A, Venerable Bede. So Venerable Bede written by the Ecclesiastical History of English Race. So it is written in Latin, originally written in Latinல எழுதியிருப்பார். இதை இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. வெனரபிள் பெட் வந்து லாட்டினில் எழுதிரு, இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து லிவ்டு 7th or 8th செஞ்சுரியில் வந்து எழுந்தவர் தான் யார்? த வெனரபிள் பெட். ஸோ ஒரு லாட்டின் டைட்டில் வந்து என்ன அப்படின்னா ஹிஸ்டோரியா எக்லசியாஸ்டிக் ஏஜென்சிஸ் ஆங்க்லோரம் அப்படிங்கிறதான் இந்த லாட்டின் டைட்டில். ஸோ இது வந்து ரிட்டன் இன் 5 books. இட் வாஸ் ரிட்டன் இன் 5 books எழுதியிருக்காங்க. இட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட். இது வந்து என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட். ஏன் அப்படின்னு சொன்னால் எக்லசியாஸ்டிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் எக்லசியாஸ்டிக் இங்கிலீஷ் ரேஸ். ஸோ இங்கிலீஷ் பீப்புளோடைய ஹிஸ்ட்ரியை பற்றி தான் இதில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். வெனரபிள் பெட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஹிஸ்டாரியன். ஸோ இவங்க எல்லாமே ஓல்டு இங்கிலீஷ் பீரியடை சேர்ந்தவங்க. யார் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வெனரபிள் பெட் கிங் ஆல்ஃப்ரட் த கிரேட். கிங் ஆல்ஃப்ரட் த கிரேட் வாஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ் ப்ரோஸ். ப்ரோஸோடைய ஃபாதர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் கிங் ஆல்ஃப்ரட் த கிரேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சைனி வுல்ஃப், ஆல்ஃப்ரிக் இவங்கெல்லாம் வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியடில் இருக்கிற பொயட்ஸ். ஓகேவா, ஸோ இவங்களை பற்றி வந்து ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைம் ராயல் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன்டு இங்கிலீஷ் poetry by who? ஸோ ரைம் ராயல் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ ரைம் ராயல் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன்டு இங்கிலீஷ் poetry. ஸோ இங்கிலீஷ் poetryக்கு ரைம் ராயலை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏ வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஆப்ஷன் பி கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட், ஆப்ஷன் சி ஜாஃப்ரி சாசர், ஆப்ஷன் டி சர் வால்டர் ராலே. ஸோ இப்போ வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன், ஜாஃப்ரி சாசர். ஸோ ஜாஃப்ரி சாசர் ஒன்லி இன்ட்ரடியூஸ்ட் த ரைம் ராயல். ஸோ ஃபஸ்ட் தட் நேம் இஸ் சாசரியன் ஸ்டான்சாஸ். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் இதுக்கு வந்து ரைம் ராயல்னு பேர் இல்லை, சாசரியன் ஸ்டான்சா அப்படின்னு நேம் இருந்தது. எப்போ வந்து இது வந்து ரைம் ராயல் அப்படின்னு மாறிச்சுன்னா இந்த சாசரியன் ஸ்டான்சா வந்து கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அவருடைய ஒர்க்கில் வந்து இந்த சாசரியன் ஸ்டான்ஸா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அதை வந்து ரைம் ராயல் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்துருச்சு. ஓகேவா, இந்த ரைமிங் ஸ்டான்ஸா ஃபார்ம் கன்சிஸ்ட் ஆஃப் இதனுடைய ரைமிங் ஸ்டான்ஸா வந்து எப்படி கன்சிஸ்ட் ஆகிருக்குன்னா 7 லைன்ஸாக கன்சிஸ்ட் ஆகிருக்கும். யூஸ்வலி இன் பென்டாமீட்டர். அஸ் யூஸ்வல் பென்டாமீட்டர் தான்
7-line stanza are called rhyme royal stanza or Chaucerian stanza. 7-line stanza. So இதனுடைய rhyme scheme AB AB BCC. ஓகேவா? ஸோ ஏபி ஏபி பி சிசி. ஸோ 7-line ரைம் ஸ்கீம். ஸோ இதுதான் வந்து ரைம் ஸ்கீம் ஆஃப் தி ரைம் ராயல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூஸ்டு. ஸோ இந்த ஸ்கீமை ரைம் ராயல் ஸ்கீமை வந்து ஃபஸ்ட்டு எந்த போயத்தில் இவர் யூஸ் பண்ணுறாருன்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரெசீட். ஸோ ட்ராய்லஸ் அண்ட் கிரெசீட் அப்படிங்கிற ஒர்க்கில் தான் ஃபஸ்ட்டு அந்த போயத்தில் தான் சாசர் வந்து இந்த ரைம் ராயல் அப்படிங்கிற ஜானரை வந்து யூஸ் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ ரைம் ராயல் 7-line ஸ்டான்ஸா. ஸோ 7 லைன் இருக்கிற ஒரு ஸ்டான்ஸா தான் எனது யூஸ்வலி ரிட்டன் இன் பென்டாமீட்டரில் எழுதியிருக்கிற 7-line ஸ்டான்ஸா ஆர் கால்ட் ரைம் ராயல் ஸ்டான்ஸா ஆர் சாசரியன் ஸ்டான்ஸா ஆர் 7-line ஸ்டான்ஸா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Every man is a dash. So every man is a dash play. So every man is an example of a dash play அப்படின்னு கேட்கலாம். every man is a dash play அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். So every man is absence. A morality play, mystery play, சி மிராக்கிள் பிளே, டி இன்டர்லூட். ஸோ அப்போ நமக்கு எவ்ரி மேன் அப்படிங்கிறது என்ன பிளே அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், மொராலிட்டி பிளேனா என்ன, மிஸ்ட்ரி பிளேனா என்ன, மிராக்கிள் பிளேனா என்ன, இன்டர்லூட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கிலீஷ் ட்ராமா வந்து எப்போ ஆரிஜின் ஆகுது, மிடீவல் பீரியட், 15th century மிடீவல் பீரியடில் தான் என்ன ஆகுது, இங்கிலீஷ் ட்ராமா வந்து கேம் த்ரூ த எது மூலியமாக வருது, மிஸ்ட்ரி பிளேஸ், மிராக்கிள் பிளேஸ், மொராலிட்டி பிளேஸ் அண்ட் இன்டர்லூட். ஸோ இந்த 4 கைண்ட்ஸ் ஆஃப் பிளே மூலமாக தான் என்ன ஆகுது, பிரிட்டனுக்குள்ளே ட்ராமா வந்து வருது. ஸோ இப்போ மிஸ்ட்ரி பிளே. ஸோ மிஸ்ட்ரி பிளே அப்படின்னு சொன்னால் நம்ம மிஸ்ட்ரினா அங்கே ஏதோ ஒரு ஹிடன் இருக்குது அந்த மாதிரி கிடையாது. மிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஓல்டு இங்கிலீஷில் வந்து அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் ட்ரேட் அப்படிங்கிறத மீனிங். ஓகேவா? ட்ரேடிங் கம்பெனிஸ். ஸோ இப்போ வந்து ட்ரேட் அப்படின்னு சொன்னால் என்னது, வியாபாரிகள்லாம் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் ட்ரேட்ஸ்மேன் எல்லாமே சேர்ந்து ஒரு ட்ராமா வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ராமா அப்போ எல்லாம் வந்து எதை பற்றி போடுவாங்க அப்படின்னு சொன்னால் பைபிளில் இருக்கிற ஸ்டோரிஸை பற்றி தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடுற பிளேஸ் தான் மிஸ்ட்ரி பிளேஸ். இந்த மிஸ்ட்ரி பிளேஸ் வந்து சில சர்டைன் பிளேசஸில் வந்து இப்போ வந்து செஸ்டர், வேக்ஃபீல்ட் இந்த மாதிரி வந்து பிளேஸ், யார்க் இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்தந்த சிட்டியில் இருக்கிற ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பிளேஸை வந்து போடுறாங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணுங்கள். எந்தெந்த பிளேஸில் வந்து எவ்வளோ பிளேஸ் வந்து மிஸ்ட்ரி பிளேஸ் அந்த காலத்தில் வந்து எவ்வளோ பிளேஸ் வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூட இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிராக்கிள் பிளே. ஸோ மிஸ்ட்ரி பிளேஸ் வந்து பார்த்தாச்சு. மிஸ்ட்ரி பிளேஸ்னால் வந்து ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரேடர்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு அக்கேஷனில் வந்து ட்ராமா வந்து போடுறது. ஓகேவா? பைபிள் ரிலேட்டாக. மிராக்கிள் பிளே அப்படிங்கிற இதுவுமே பைபிள் ரிலேட்டடாக உள்ளதான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மிராக்கிள்னால் ஒரு செயின்ட், யாரோ ஒரு செயின்ட் வந்து ஒரு மிராக்கிள் ஒரு அற்புதத்தை வந்து காட்டுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி போகிறதும் வந்து என்னது, மிராக்கிள் பிளே. ஸோ மொராலிட்டி பிளே. மொராலிட்டி பிளே அப்படிங்கிறது என்னென்னா அந்த பிளேலேருந்து ஏதோ ஒரு மாரல் வந்து நமக்கு டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டாக்டர் ஃபாஸ்டர்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கடைசியில் என்ன ஆகும், மாரல் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்னது, அந்த சாட்டனோட இந்த தீங்கு நம்ம தேவையில்லாமல் ஆசைப்படுறதுனால நம்ம என்ன ஆயிடுச்சு, நம்ம லைஃபே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு மாரலை வந்து டீச் பண்ணதான் இந்த மொராலிட்டி பிளே. ஸோ அதில் கேரக்டர்ஸ் எல்லாமே அலிகாரிக்கலாக கொண்டு வர்றாங்க. குட்டு, பேடு, ஏஞ்சல், சாட்டன். ஸோ இந்த மாதிரி வந்து அலிகாரிக்கல் கேரக்டர்ஸை வந்து மொராலிட்டி பிளேயில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்டர்லூட். அப்போ இன்டர்லூட்னா என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட். இப்போ ஒரு ட்ராமா போடுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பிரேக் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் வந்து ஆட் போடுறாங்களோ அது மாதிரி அந்த இன்டர்லூட் அப்படிங்கிறது. ஸோ அந்த பிரேக் பீரியடில், இன்டர்வல் பீரியடில் வந்து ஒரு ஷார்ட் ஃபாஸை வந்து எனாக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்டர்லூட். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். இன்டர்லூடுக்கு வந்து யார் பேட்ரான், என்னென்ன இன்டர்லூடுக்கு வந்து ஃபேமஸான ஆத்தர் இருக்காங்க, அவங்க யாருங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டின்குள்ளே வரலாம். ஸோ எவ்ரி மேன் இஸ் எ டேஷ் பிளே, எவ்ரி மேன் இஸ் எ மொராலிட்டி பிளே. எவ்ரி மேன் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் எ மொராலிட்டி பிளே. ஸோ எவ்ரி மேன் அப்படிங்கிறது வந்து ஒரு மொராலிட்டி
பிளே. ஸோ இது வந்து லேட் 15th செஞ்சுரி. எப்போ அப்படின்னு சொன்னால் 15th செஞ்சுரி மொராலிட்டி பிளே. இது வந்து லைக் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் மாதிரி. இது மாதிரி பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் மாதிரி கேரக்டர்ஸ் ஆர் அலிகாரிக்கல். ஸோ இதில் வந்து எவ்ரிமேன், இந்த எவ்ரிமேன் அப்படிங்கிறவர் வந்து அந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், ஜான் பனியனுடைய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸில் வந்து கிறிஸ்டியன் எப்படி வந்து பில்கிரிமேஜ் போகிறானோ கடைசியில் யார் கூட வருவாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினுக்குள்ள அந்த மாதிரி வந்து இந்த ஸ்டோரியுமே போகும் எவ்ரிமேன் அப்படிங்கிறது. ஸோ டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரிமேன் அப்படிங்கிறது என்ன பிளே? மொராலிட்டி பிளே. எந்த செஞ்சுரி சேர்ந்தது? லேட் 15th செஞ்சுரி. ஸோ லைக் பில்கிரிம் ப்ராக்ரஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதனுடைய ஃபுல் டைட்டில் என்னென்னா த சம்மனிங் ஆஃப் எவ்ரிமேன் அப்படிங்கிற ஃபுல் டைட்டில். Okay, so let's go to the next question. Sorry, so that's all today. We are so today class is over. See you next class. If you like